வணக்கம் பிள்ளைகள். இந்த காணொளி ஊடாக நாங்கள் வரைபோடு தொடர்புபட்ட வெட்டுத்துண்டு என்ற விடயத்தை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இதற்கு முன்பதாக இந்த வரைபு தொடர்பாக 3 காணொளிகளை நான் வெளியீடு செய்திருக்கின்றேன். அதனை பார்வையிடாத மாணவர்கள் அதனை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவீர்களாக இருந்தால் தொடர்ந்து இந்த வரைபை மிகவும் இலகுவாக கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி பிள்ளைகள், நாங்கள் இன்றைய பாடத்திற்கு செல்லலாம். இந்த தலைப்பினூடாக இன்றைய காணொளி ஊடாக நாங்கள் y சமன் mx சக c என்ற சமன்பாட்டோடு தொடர்புபடுத்தி நாங்கள் பார்க்க போகின்றோம். இந்த இடத்துல பார்க்கலாம் y சமன் 2x சக 3, y சமன் 2x சக 3. இதுல இந்த 2 என்பது உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், m ஐ குறிக்கின்றது. m என்பது 2, m என்பது கோட்டினுடைய சரிவு, அதனாவது படித்திறன் என்று சொல்லுவோம். நாங்கள் இது தொடர்பாக முன்னைய காணொலியில நாங்கள் பார்த்திருக்கின்றோம். எனவே அது தொடர்பாக நான் இங்கு தெளிவுபடுத்த முனையவில்லை. நாங்கள் இந்த இடத்திலே சி என்பதை நாங்கள் பார்ப்போம். சி என்பது நேர் மூண்டாக காணப்படுகின்றது. சி என்பது நேர் மூண்டு. அது தொடர்பாக நாங்கள் இங்கே பார்க்கலாம் பிள்ளைகள். இந்த இடத்துல பாருங்க பிள்ளைகள், y சமன் 2x சக 3 என்னும் சமன்பாட்டுல 2x என்னும் பொழுது மறை 2, xினுடைய பெருமானம் மறை 2. எனவே 2x என்னும் பொழுது மறை 4. இந்த இடத்துல போட்டுக்கிற பாருங்க பிள்ளைகள், 2 4 மறை 4, மறை 4 நேர் 3. இந்த இடத்துல 4 நாங்கள் இந்த 3 நாங்கள் கழிக்க வேண்டும் பிள்ளைகள். 4 3 கழிக்கும் பொழுது 4 திசை வந்து மறை 1. எனவே இந்த இடத்துல மறை 1. அதே போன்று இந்த இடத்துல பாருங்க பிள்ளைகள், y சமன் 2 தர xுக்காக நான் மறை 1 கொடுக்கின்றேன். x மறை 1 இருக்கும் பொழுது 2 மடங்கு. எனவே மறை 2 நேர் 3, மறை 2 நேர் 3. இந்த இடத்துல நாங்க 3 நாங்கள் 2 கழிக்க வேண்டும். கழிக்கும் பொழுது 3 திசை வந்து நேர். எனவே நேர் 1 இங்கு கொடுக்கப்பட வேண்டும், நேர் 1. எனவே இந்த எஞ்சிய இந்த இடைவெளிகளையும் உங்களுக்கு நிரப்பிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் பிள்ளைகள். சரி, நாங்க இந்த ஆள்கூறுகளை பிள்ளைகள் நாங்கள் எவ்வாறு ஆள்கூற்று தளத்திலே குறிக்கின்றது என்பது உங்களுக்கு தெரியும். சற்று வேகமாக செல்லலாம் பிள்ளைகள். எனவே இந்த இடத்துல மறை 2 மறை 1 இவ்வாறு நாங்கள் குறிக்கின்றோம். ஆள்கூறுகளை இவ்வாறு குறிப்போம். உங்களுக்கு இவை குறிக்க தெரியும், இதற்கு முன்னைய காணொலியை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். எனவே இந்த புள்ளடிகளை, இந்த புள்ளிகளை நாங்கள் இணைத்து வரையும் பொழுது அது ஒரு நேர்கோடாக வரும். சரி, இந்த நேர்கோடு நன்கு அவதானிக்க பிள்ளைகள். இந்த இடத்துல ஒரு வட்டம் காட்டியிருக்கின்றது. இது வந்து 3 குறிக்கின்றது. அதாவது இங்கு வரையப்பட்ட இந்த நேர்கோடு இந்த 3 வெட்டி செல்கின்றது. y ஆள்கூறை 3 வெட்டி செல்கின்றது. எனவே இந்த 3 தான் பிள்ளைகள் இந்த பக்கத்துல வந்திருக்கின்ற, அதாவது 2x சக 3 இந்த 3 குறிக்கும். எனவே இதுதான் வெட்டுத்துண்டு நாங்க சொல்றது, வெட்டுத்துண்டு. இந்த இடத்துல பார்த்தா y சமன் mx சக c என்னும் பொழுது c னுடைய பெருமானம் 3, m னுடைய பெருமானம் உங்களுக்கு தெரியும் 2, அதாவது படித்திறன் 2. வெட்டுத்துண்டு இங்கு 3 பிள்ளைகள். இந்த வரைபை அவதானிகள் பிள்ளைகள். வெட்டுத்துண்டு என்னும் பொழுது நாங்கள் c என்று குறிப்போம். இந்த நேர்கோட்டை அவதானிகள் பிள்ளைகள். இந்த இடத்துல c னுடைய பெருமானம் 3. எனவே சமன்பாடு y சமன் 2x சக 3, y சமன் 2x சக 3 காணப்படுகின்றது. இந்த வரைபை நன்கு அவதானிகள் பிள்ளைகள். நேர்கோடு இவ்வாறு நகரும் பொழுது, அதாவது இந்த இடத்துல பார்க்கலாம் 3 2 அலகுகள் கீழ் நோக்கி நகர்ந்திருக்கின்றது. 3 2 அலகுகள் கீழ் நோக்கி 1 என்ற வெட்டு புள்ளியூடாக செல்கின்றது. எனவே c சமன் 1. இந்த நேர்கோட்டிற்கான பெருமானம் c 1. எனவே இதனுடைய சமன்பாடு 2x சக 1 காணப்படும். 2 என்பது மாறாத பிள்ளைகள். இந்த சமாந்தரமாக கோடுகள் நகர்ற நேரம் சரிவு மாற்றமடைவது இல்லை. எனவே வெட்டுத்துண்டு மாத்திரமே மாறுகின்றது, நேர் 1. மீண்டும் அவதானிங்கள், இவ்வாறு நகர்ந்திருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம் 3 1 2 3 அலகுகள் நகர்ந்து 0 சென்றடைந்திருக்கிறது. எனவே இந்த நேர்கோட்டினுடைய வெட்டுத்துண்டு c சமன் 0. எனவே நாங்கள் y சமன் 2x என்று எழுதுவோம்.
இங்கு வெட்டுத்துண்டு 0 என்பதால் இங்கு சி இடப்படவில்லை. தொடர்ந்து பார்க்கலாம் பிள்ளைகள். இவ்வாறு நகரும் பொழுது இப்பொழுது சரிவு மாறவில்லை. 1 2 3 4 அலகுகள் கீழ் நோக்கி நகர்ந்திருக்கின்றது. எனவே வெட்டுத்துண்டு வந்து பிள்ளைகள் இந்த இடத்துல மறை 1 சி சமன் மறை 1. எனவே இங்கு நாங்கள் சமன்பாட்டை எழுதும் பொழுது y சமன் 2x மறை 1 y சமன் 2x மறை 1. எனவே இப்பொழுது உங்களுக்கு தெளிவாக விளங்கி இருக்கும். இந்த பக்கத்தில் வருகின்ற அதாவது 2x நேர் 1 வெட்டுத்துண்டு, 2x நேர் 3 என்பது வெட்டுத்துண்டு. எனவே உங்களுக்கு இந்த நேர்கோட்டு வரைபிலே மிகவும் முக்கியமானது படித்திறன் அதே போன்று வெட்டுத்துண்டு என்பதாகும். படித்திறன் என்பது m ஆகவும் வெட்டுத்துண்டு என்பது c ஆகவும் இருக்கும். சரி பிள்ளைகள், இந்த இடத்துல பாருங்க பிள்ளைகள், ஒரு சமன்பாடு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மறை 4x சமன் மறை 2y சக 8. இந்த இடத்துல பிள்ளைகள் இவ்வாறு வைத்துக்கொண்டு எங்களுக்கு படித்திறன் வெட்டுத்துண்டை நாங்கள் கண்டுபிடிக்க முடியாது. எனவே இந்த இடத்துல நாங்க 2y நாங்க சமன்பாட்டிற்கு முன்பதாக எடுத்து செல்வோம். மறை 2y இந்த மறை 4x சமன்பாட்டிற்கு வலது பக்கமாக நாங்கள் கொண்டு வரும்பொழுது நேர் 4x ஆக மாறுகிறது. மறை 4x நேர் 4x ஆக மாறுகிறது. மறை 2y நேர் 2y ஆக மாறியிருக்கின்றது. எனவே இங்கு நாங்கள் பார்த்தால் பிள்ளைகள் 2y பெருமானம் தான் எங்களுக்கு இருக்கின்றது. நாங்கள் இவ்வாறு கற்கவில்லை ஆள்கூறுகளை குறிக்கும் பொழுது. எனவே இந்த சமன்பாட்டினை நாங்கள் 2 இவ்வாறு வகுத்து விடலாம். 2y என்பதால் 2 வகுத்து விடுகின்றேன். எனவே இந்த 2 நாங்கள் சுருக்கி விடலாம். அதே போன்று இந்த 4 2 சுருக்கும் பொழுது 2 தடவைகள், 8 நாங்கள் 2 சுருக்கும் பொழுது 4 தடவைகள், 4 2 8. எனவே இந்த இடத்துல படித்திறன் 2 வெட்டுத்துண்டு 4 பிள்ளைகள். எனவே இவ்வாறான சமன்பாடுகள் கொடுக்கப்படும் பொழுது நாங்கள் y சமன் என்ற வடிவத்திற்கு மாற்றிக்கொள்ள வேண்டும் பிள்ளைகள். சரி, இதற்கு முன்பதாக நான் படித்திறன் தொடர்பான முழுமையான விளக்கத்தை முதலாவது காணொளியிலே உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறேன். இதுல நான் வெட்டுத்துண்டு தொடர்பாக தெளிவுபடுத்தியிருக்கின்றேன். அடுத்த காணொளியில் பரீட்சை வினாத்தாள்களிலே இதுவரைக்கும் வந்திருக்கின்ற வினாக்கள் தொடர்பாக நான் தெளிவுபடுத்த இருக்கின்றேன். எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிள்ளைகள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க பிள்ளைகள். அதே போல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க பிள்ளைகள். நான் போடுற ஒவ்வொரு புதிய வீடியோஸ்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். சரி பிள்ளைகள், அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம், நன்றி.